ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி அனதர் வீடியோ. நீங்கள் எப்பயாச்சும் இந்த மாதிரி இமேஜின் பண்ணியிருக்கீங்களா? ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது இந்த எக்ஸாமை நம்மளால் பாஸ் பண்ணி கிளியர் பண்ண முடியுமா? இல்லை இன்டர்வியூவுக்கு போகும்போது இந்த இன்டர்வியூவில் நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி உங்கள் மேலேயே உங்களுக்கு வந்து செல்ஃப் டவுட் வந்திருக்கா? ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஒரு வேலையை செய்யும்போது இந்த வேலையெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா? இது நம்மளால் முடியுமா? முடியாதா? அப்படின்னு சொல்லி உங்கள் மேலேயே உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் டவுட் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் ஐம் கோனா ஷேர் 5 ப்ராக்டிக்கல் வேஸ் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஆமாம் மக்களே, இந்த வீடியோவில் ஒரு 5 ப்ராக்டிக்கல் வேஸ் உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கான்ஃபிடென்ஸ் இது என்ன மாதிரி ஒரு ஹியூமன் ஸ்கில்னா, இதோட தாக்கம் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையிலையும் வந்து இதோட தாக்கம் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இல்லைன்னா நம்மளால் ஒரு சின்ன விஷயத்த கூட வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கவே முடியாது. ஸோ எப்படி இந்த கான்ஃபிடென்ஸை வந்து ஒரு 5 ப்ராக்டிக்கல் வேஸில் வந்து அச்சீவ் பண்ணுறது, நம்ம செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் செல்ஃப் டாக். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே வந்து பாசிட்டிவான விஷயத்தை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது. ஐ கேன் டூ திஸ், ஐ கேன் ஏபிள் டு அச்சீவ் திஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவான செல்ஃப் டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் விஷயம் எல்லாமே வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகும். அப்படி ரெஜிஸ்டர் ஆகும்போது நீங்களே முடியாதுன்னு நினச்சாலும் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். யூ கேன் டூ திஸ், யூ கேன் டூ திஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து நீங்கள் அடிக்கடி பண்ணும்போது உங்களோட அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் கேவி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிலாசபர் இருந்திருக்காரு. அவரோட ஃபேமஸான கோட் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வித் கான்ஃபிடென்ஸ் யூ ஓன் பிஃபோர் யூ ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அதில் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுவே கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள நீங்கள் வந்து எவ்வளோ டேலண்டடாக இருந்தாலும் அதில் வந்து ஜெயிக்கிறது இல்லைன்னா அதில் உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை கொண்டாடுறது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லி இந்த கோட் மூலிமா நமக்கு வந்து புரிய வைக்கிறாரு. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்குள்ளேயே வந்து அந்த பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கை வந்து விடாமல் நீங்கள் வந்து அஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் யுவர் பாடி லாங்குவேஜ். இங்கே நான் பாடி லாங்குவேஜ்னு சொல்லி நான் எதை சொல்ல வரேன்னா உங்களோட ஐ கான்டாக்ட். நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசும்போது கரெக்டான ஐ கான்டாக்ட் வச்சு பேசுங்க. அப்புறமேட்டு பேசும்போது ஒவ்வொரு வேர்டும் என்னென்ன வேர்டு யூஸ் பண்ணுறீங்க, எப்படி நிறுத்தி நிதானமாக பொறுமையாக கரெக்டாக பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து பேசுங்க. அப்புறமேட்டு ஒருத்தருக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்கும்போது கரெக்டான நல்லா ஸ்டிஃபாக ஒரு போல்டாக ஹேண்ட் ஷேக் கொடுங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து உங்களோட பாடி லாங்குவேஜில் வந்து ஆட் ஆகும். ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஒரு வார்த்தையை பேசுகிறதுக்கு முன்னாடியே உங்கள் பாடி லாங்குவேஜை வச்சு தான் உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து டிசைட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் சொல்லுது. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பாடி லாங்குவேஜை வந்து கரெக்டாக உங்களோட ஆர்கனைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் சொன்ன விஷயத்தை எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஹேண்ட் ஷேக் கொடுக்குறதா இருக்கட்டும், மற்றவங்க கூட ஐ கான்டாக்ட் வைக்கிறதா இருக்கட்டும், நல்லா போல்டாக பேசுகிறதா இருக்கட்டும், என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களோட பாடி லாங்குவேஜில் வந்து வரும். இது எல்லாத்தையும் வச்சு தான் உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் மற்றவங்க வந்து ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட உங்களோட பாடி லாங்குவேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலே வந்து உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ ஒன் சேலஞ்சிங் திங் இன் அ டே. ஏதாவது ஒரு சேலஞ்சிங்கான விஷயத்தை எடுத்து ஒரு நாளில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து அதை செஞ்சு முடிக்க பாருங்கள். அப்படி செஞ்சு முடிச்சிங்கன்னா அதில் கிடைக்கிற சின்ன வெற்றியை வச்சு உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து பில்ட் ஆகும். ஏன்னா கான்ஃபிடென்ஸ் க்ரோஸ் வென் யூ கெட் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து அதிலேருந்து ஏதாச்சும் ஒரு புது சேலஞ்சிங்கான விஷயத்தை ட்ரை பண்ணும்போது தான் வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும் ஆர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு சேலஞ்சிங்கான விஷயத்தை எடுத்து பண்ணி பாருங்கள் ஒரு நாளில். அது வந்து உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷனையும் கொடுக்கும். அதனால வந்து உங்களுக்கான கான்ஃபிடென்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து புக்கே படிக்க முடியல, ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வந்து நீங்கள் புக்கு படிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டே பண்ணது கிடையாது அப்படின்னா ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து உங்களோட பாடியை வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் என்கேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஏதோ ஒரு புது ஸ்கில் எடுத்து கற்றுக்கலாம்.
ஸோ இதெல்லாம் வந்து கஷ்டமான திங்ஸ். இது வந்து ஹியூமன் மைண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஓகே இதெல்லாம் பண்ணுமா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு நினைக்கக்கூடிய திங்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஓகே இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுது. ஒரு 15-20 மினிட்ஸ் நம்மளால் உட்காந்து இதெல்லாம் ஃபோக்கஸ்டாக இதில் ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்குள்ளேயே வந்து அந்த ஸ்மால் வின்ஸ் வந்து அது வந்து இதாகும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு சேலஞ்சிங்கான விஷயத்தை எடுத்து கண்டிப்பாக வந்து உங்களோட டெய்லி டேஸில் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்பரேஸ் 80% ரூல். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி, அதில் உங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும், இல்லை ஒரு 80% தான் தெரியும் அப்படின்னா, அதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை ஆக்ஷனில் இறங்கும்போது தான் நீங்கள் வந்து அதோட ப்ராசஸில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணுவீங்க, எல்லாத்தையுமே கற்றுக்குவீங்க. ஸோ அதனால் வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பர்ஃபெக்ஷனாக ஒரு விஷயத்த செஞ்சால் தான் வந்து நான் இதை வந்து செய்வேன், இல்லைனா நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிட்டு இருந்தால் எதுவுமே வந்து யாருமே எதையும் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா பர்ஃபெக்ஷன் இஸ் தி worst enemy ஃபார் கான்ஃபிடென்ஸ். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் உடனே பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து கிடைக்கிற சின்ன சின்ன லெசன்ஸ் மூலியமா வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து பில்ட் ஆகும். நிறைய பீப்புள் வந்து இங்கே வந்து நான் 100% ரெடி ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் எதாக இருந்தாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட என்ன ரிசோர்ஸஸ் அவைலபிள் இருக்கோ, இல்லை அவங்கக்கிட்ட எதை வச்சு பண்ண முடியுமோ அதை வச்சு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஓவர் த ஜேர்னியில் வந்து அவங்க வந்து புதுசு புதுசாக லேர்ன் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பிஸ்னஸ் ஆர் இல்லை எது புதுசாக விஷயத்த பண்ணுறதா இருந்தாலும் அதை வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போ ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அதை பண்ணும்போது தான் அந்த ஓவர் த ஜேர்னியில் வந்து அந்த லெசன்ஸ் மூலயமா வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதுலேருந்து நிறைய லெசன்ஸும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. 5வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. டேக் கேர் ஆஃப் யுவர் அப்பியரன்ஸ். இதில் என்னென்ன விஷயம்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, டேக் கேர் ஆஃப் யுவர் க்ரூமிங் அண்டு உங்களோட ஃபிட்னஸ் லெவலை நல்லா வச்சுக்கிறது. சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கேர் உங்களுக்கான செல்ஃப் கேரை வந்து நீங்கள் வந்து கொடுக்கறது. இது எல்லாமே வந்து இந்த இதில் வரும். ஸோ இந்த விஷயத்த எல்லாமே பண்ணும்போது உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே வந்து நான் நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா க்ரூமிங்காக இருக்கணும், நல்லா ஃபிட்னஸ் லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து நீங்கள் வந்து விலை உயர்ந்த ஆர் எக்ஸ்பென்சிவான கிளாத்ஸ் போட்டால் தான் வந்து நீங்கள் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்ல வரல. நீங்கள் வந்து உங்கள் பாடி ஃபிட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு பழகுங்க. ஸோ அதுவே வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து 6 பேக்ஸ் வச்சுருந்தா தான் வந்து உங்களோட பாடி ஃபிசிக் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஃபிட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அண்டு வெல் க்ரூம்டாக இருக்கீங்களான்னு சொல்லி பாருங்கள். ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா உங்களை வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களையே ஒரு க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து நல்லாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு. அந்த அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட், எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுவே உங்களுக்கு ஃபிட்டே கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்கன்னா, அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ கொஞ்சம் அண்டர் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இது 2யும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போவே உங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி உங்களோட அப்பியரன்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆர் செல்ஃப் கேருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் தான் கைஸ் 5 ப்ராக்டிக்கல் வேஸ் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸை கொண்டாட பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அண்டர் கான்ஃபிடென்ட்லேருந்து உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸ்மால் வின்ஸ்லேருந்து உங்களோட க்ரூமிங்கை டேக் கேர் பண்ணுறதுலேருந்து உங்களோட பாசிட்டிவ் செல்ஃப் டாக்லேருந்து எல்லாத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதை எல்லாத்தையும் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பெட்டரான பிளேஸில் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ரிமெம்பர் ஒன் திங், எதுவுமே வந்து ஓவர் நைட்டில் நடக்காது. பில்ட் எவ்ரிதிங் டைனி ஸ்மால் ஹேபிட்ஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ண ஆரம்பிங்க. அது மாதிரி தான் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வந்து ஃபியூ டேஸ் ஆர் ஃபியூ வீக்ஸில் வந்து நீங்களும் வந்து பயங்கர பெட்டர் பர்சனாக இருப்பீங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக ஆர் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்டு இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. See you in the next video.